கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக கொடுப்பதற்கு அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலே நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2வது நிருபத்தில் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் படிக்கிறேன். மிக சிறிய வார்த்தைகள் அடங்கியதான அந்த வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத தேவன் அவரை இயேசுவை தேவன் பாவமாக்கினார் என்று பார்க்கிறோம். இது மிக ஒரு சிறிதான ஒரு வசனம். பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அவர் இதை அழகாக எழுதுகிறார். நாம் தான் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதி ஆகும்படிக்கு, நாம் நீதிமான்களாகுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. அப்படி நீதிமான்களாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாற்றாக சில காரியங்களை கிரயம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு, தேவனுடைய நீதியை அடையும்படிக்கு தேவன் செய்ததான ஒரு மகத்துவமான காரியம் என்னவென்று சொன்னால், பாவமே செய்யாத, எந்த அக்கிரமமும் செய்யாத, எந்த பாவத்திலும் சிக்கிக்கொள்ளாத ஒரு அருமையான தேவ மனிதனாகிய இயேசுவை உங்களுக்கும் எனக்குமாக அவர் பாவமாக்கினார். இது உலகத்தில் நடக்குமா? இதுதான் நடந்தது. இதுதான் கல்வாரி சிலுவையிலே நடந்ததான ஒரு காரியம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதோடு கூட இந்த வசனத்தில் சொல்லுகிறதுபடி நீதிமான்களாக்கப்படும். Righteous unto God. God made Jesus sin for us. நமக்காக அவரை பாவமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் பாவம் செய்யவில்லை, பாவமே அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் கூட பாவமில்லாத அவரை அவர் பாவமாக்கினார். பாருங்க, இயேசு பாவமானார் என்று பார்க்கிறோம். ஏதோ நம்ம நினைக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒன்றுமே அவர் இந்த சிலுவையில் சகிக்க முடியாத காரியங்களை சகித்து கொண்டிருக்கிற வேளையில் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் தான் இந்த மகா பெரிய காரியத்தை உங்களுக்கும் எனக்குமாக அவர் மீது வைத்து அவரை பாவமாக்கினார். ஏன் அவரை பாவமாக்க வேண்டும்? நீங்களும் நானும் நீதிமான்களாக வேண்டும். இந்த சிந்தனையை நம் மனதில் கொண்டவர்களாக இந்த நாளிலே செயல்படுவோம். நீங்களும் நானும் நீதிமான்களாவதற்காக இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கும் எனக்குமாக பாவம் பண்ணார். தேவன் அவரை பாவமாக்கினார். ஆகவே இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக நாம் உண்மையை அறிந்து புரிந்து செயல்படுவோம் என்று சொன்னால், உண்மையான அவரை பின்பற்றுபவர்களாக, அவருடைய விசுவாசிகளாக, அவருடைய சீஷர்களாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஐயா, நான் எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை ஆண்டவரே, அந்த நீதியை நீர் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து வெள்ளை வெளியேர் என்று இருந்த சிகப்பாக இருந்த பாவத்தை வெள்ளை வெளியேர் என்று மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக இயேசுவை நீர் எங்களுக்காக பாவமாக்கினீரே, அதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். எங்களுக்காக நீர் செய்த இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.